ஹாய் உறவுகளே, ரைஸ் குக்கரில் எப்படி சாதம் வைக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். தி பெஸ்ட்டு. வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். குக்கரில் சாப்பிட்றவங்க இதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எனக்கு ஃபஸ்ட்லாம் குக்கர் சாப்பாடு தான் நிறைய சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இதில் ஆக்கினதுலேருந்து நம்ம எங்கேயாவது வெளில போனாலும் ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் மஸ்ட் பை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அரிசியை வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு அதை இந்த லிட்டை போட்டு வைக்கணும். இதுக்கு கீழே தான் வடித்த தண்ணி ஸ்டோர் ஆகும். போட்டு 1 டம்ளருக்கு 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கலாம். குக்கருக்குனா 3 டம்ளர் வைப்பேன் நான். இதுக்கு ஏன் 5லேருந்து 6னா, இது வடிக்கிற சாதம் மாதிரி தான். கீழே வந்து அந்த வடித்த தண்ணிலாம் அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாகி ஸ்டோர் ஆகிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணி விட்டோன்னா, நம்ம திருப்பி நைட் ஆன வரையும் கீப் வார்மிங்லேயே சுவிட்ச் ஆன்லேயே இருந்துச்சுன்னா கீப் வார்மிங்லேயே இருக்கும். சூடாகவே இருக்கும். காலையில் சமைச்சது நைட் வரையுமே சூடாகவே இருக்கும். மஸ்ட் பை. குக்கிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல, இதில் லைட் எரிதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாய் உறவுகளே.